வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். பரோபகாரம் என்கின்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் கீதா ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் கீதா ராஜா அவர்கள் கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் மனவளக்கலை சேர்ந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். கடந்த 1996ஆம் ஆண்டு அவர்கள் பேராசிரியராக உயர்வு பெற்றிருக்கிறார்கள். ராஜபாளையம் அறக்கட்டளையுடைய அரங்காவலராகவும் மற்றும் விபி ஸ்மார்ட் துணை தேர்வு செய்து வருகின்றார்கள். மதம், தத்துவம் மற்றும் யோகமும் மனிதம் மாண்பும் என்கின்ற அந்த இரண்டிலுமே அவர்கள் முதுநிலை பட்டம் MA முதுநிலை பட்டம் பெற்றவர்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு ஞான சக்கரங்கள் என்ற நூலை எழுதி நமது தலைவர் SKM அவர்கள் வெளியிட்ட ஒரு சிறப்புக்குரியவர்கள். சிறந்த எழுத்தாளர் விருது தினமணி ஆசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் கையால் சிறந்த எழுத்தாளர் விருது பெற்ற சிறப்பிற்குரியவர்கள். புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களிடம் சாதனை பெண்மணி விருது பெற்ற சிறப்புக்குரியவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றிருக்கின்றார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜபாளையம் ரோட்டரி கிங் சார்பில் ரத்தின பெண்மணி விருது என்ற ஒரு விருதை பெற்ற சிறப்புக்குரியவர்கள். மேலும் அம்மா அவருடைய புத்தம் சரணம், நின்னை சரணடைந்தோம், வினைக்கடல் தீர வழிகள் என்ற 3 புத்தகங்கள் தற்சமயம் அச்சில் உள்ளது. இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கீதா ராஜா அவர்களை பரோபகாரம் என்கின்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொண்டு அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குருவே துணை, குரு திருவடி சரணம். குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறோம். குருவே சரணம், குரு திருவடி சரணம். இந்த புனிதமான நல்ல தினத்திலே இன்றைய சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பு அளித்திருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SK மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், மேலும் ஆழியாறு நிர்வாக அரங்காவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் IT தொழில்நுட்பத்துறையை சார்ந்த ஆழியாறு IT தொழில்நுட்பத்துறையை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இணைப்பில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிந்தனைக்கு ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும். சித்தர்களின் மகான்களின் ஆசீர்வாதமும் நமக்கு என்றென்றும் துணையாக, வழியாக, காப்பாக நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தலைப்பிற்கு கொண்டிருக்கிறது பரோபகாரம் என்ற தலைப்பில நாம சிந்திக்க இருக்கின்றோம். பரோபகாரம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருதம் என்பது
தேவ பாஷை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த பரோபகாரம் என்பதை முதல்ல யாரு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க வியாச பகவான் சொல்லியிருக்கிறதாகவும், வியாச மாமுனி சொல்லியிருக்கிறதாகவும், ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது சுபாஷிதம் என்ற ஒரு நூலில ஆதிசங்கரர் பரோபகாரம் இதம் சரீரம், பரோபகாரம் இதம் மனம், பரோபகாரம் இதம் ஆன்மா என்ற முறையில எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தலைப்பை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். இதை நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்க இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. எல்லா மகான்களும் கிட்டத்தட்ட இந்த பரோபகார முறைப்படிதான் எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. பரோபகாரம் என்பதும் உதவி செய்வது என்பதை தான் சொல்லுது இல்லைங்களா? அப்புறம் வள்ளலார் சொல்றாருங்க, மனிதனாக பிறந்தவன் மற்றவர்களுக்கு உதவும் மனம் உடையவனாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தவன் மற்றவர்களுக்கு உதவும் மனம் உடையவனாக இருக்க வேண்டும். பிறர் படும் துயரை கண்டும் காணாது இருப்பவன் எதற்கும் உதவாதவன் என்று சொல்றாங்க. இதையே தான் நம்ம மகரிஷியும் சொல்றாரு. இனி வரக்கூடிய சொற்கள்ல நாம பார்க்கலாம். இதையே தான் மகரிஷியும் சொல்லி இருக்கிறாருங்க. இப்போ பர உபகாரம் அப்படின்னு சொல்றது பிறருக்கு நாம் உதவி செய்வது என்பதைத்தான் குறிக்கிறது. உலகத்திற்கு தொண்டு செய்யவே இந்த உடம்பை படைத்திருக்கிறான் இறைவன். மகரிஷி அழகா சொல்வாங்க இல்லைங்களா? தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக, இறைவன் தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுத்ததுதான் இந்த மனித பிறவி என்று மகரிஷி அடிக்கடி சொல்வாங்க. இந்த ஆறறிவு படித்த மனிதனே எல்லாவற்றிற்கும் மூலமான இறைநிலையிலிருந்து மனிதன் வந்திருக்கின்றான். இறைவன் தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மனிதனை படைத்திருக்கின்றான் என்றும் சொல்லுவாங்க. பிறருக்கு சுயநலமற்ற சமூக சேவை செய்வது என்பதுதான் இந்த பரோபகாரம் என்பது. பிறருக்கு உதவி என்பது கூரிய ஆயுதம் போன்றது. பிறருக்கு உதவி செய்வது என்பது கூரிய ஆயுதம் போன்றது. தவறி மாட்டிக்கொண்டால் அதற்கு நாமே பலியாகி விடுவோம். விழிப்பு நிலையோடு நம் அளவுக்கு தக்கபடி நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்துல நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதையே தான் திருமூலர் தன்னுடைய ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு, கவிதை சொல்லியிருக்கிறாரு. 3000 கவிகள் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து திருமூலர் இயற்றியதுல ஒன்று, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு. வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வினை கடலை நாம கடந்து வரணும். அந்த நேரத்துல இளைப்பினை நீக்க இரு வழி உண்டு. சோர்வுறும் பொழுது இரு வழிகள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னாக்க, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வனாக இருப்பது. கிளைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய வருங்கால சந்ததியினர்கள், அதுதான் கிளை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வனாக இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தவமும் அறமும் மேலான துணையாமே என்று சொல்றாரு. இந்த வினைக்கட்டளை தீர்ப்பதற்காக நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் நமக்கும் எது துணையாக இருக்கிறது என்றாக்க, ஒண்ணு தவம், இன்னொன்னு அறம். இந்த தவமும் அறமும் தான் மேலானதாக இருக்கிறது. அந்த அறத்தை சார்ந்ததுதான் இந்த பரோபகாரம் என்பதும் ஒன்று. ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம். ஒருவர் மனமறிந்து நல்ல வார்த்தைகளை பேசினாலே அதுவே மிகப்பெரிய தர்மங்க. ஒருவர் மனம் அறிந்து அவர்கள் மகிழும் வண்ணம் பேசுவது அதுவே மாபெரும் தர்மம் என்றும் எடுத்து சொல்றாங்க. பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது இல்லைங்களா? சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும் என்று சொல்வோம். தான் இருக்கிற இடமே தெரியாமல் தன் காரியம் மட்டுமே தெரிவதுதான் தொண்டினுடைய லட்சணமே. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வலது கை கொடுக்கும் பொழுதே அந்த க்ஷண நேரத்துல
இடது கைக்கு தெரியும் அந்த சன நேரத்துல மனம் மாறிடும். அதனால இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலையில தொண்டின் லட்சணத்தை பத்தி சொல்றாங்க. தர்மே சரதி கீர்த்தனாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. தர்மே சரதி கீர்த்தனாம் என்ன சமஸ்கிருதமா சொல்றாங்க நீங்க நினைக்காதீங்க, அதுக்கு தமிழ் அர்த்தமும் கூட சொல்றேன். நீங்க இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றதுதான் இதை நான் எடுத்திருக்கிறேன். அதாவது நான் பாவம் பண்ணிவிட்டேன் என்று ஒருத்தன் வெளியில் சொன்னால் எப்படி பாவம் நசிந்து விடுமோ, அது போல தர்மம் பண்றேன் அப்படின்னு தண்டோரா அடிச்சிட்டு இருந்தா அதனால ஒருத்தனுக்கு கிடைக்கிற புண்ணியமும் கூட நசிந்து விடும் என்று சொல்றாங்க. அதனால என்ன சொல்லணும், புண்ணியம் செய்வது கூட அமுக்கமா அமைதியா செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தை வருது. இன்னும் நுட்பமிக்கதாக இருக்கிறது என்னன்னாக்க தர்ம துவஜன் என்ற ஒரு வார்த்தை. தர்ம கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவன் என்ற அர்த்தம். போலி தர்மவான் என்பது இதனுடைய தாத்பரியம் என்றது. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு வாகனங்கள் கிடையாது. 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா. வழி போக்கர்கள் நடந்து போய்கிட்டு தான் இருப்பாங்க, ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. அப்போ அந்த நிலையில முன்னாடி காலத்துல நம்ம கட்டக்கூடிய வீட்டுல திண்ணைன்னு ஒண்ணு இருக்குங்க. வர்றவங்க வழிபோக்கர்கள் அந்த திண்ணையில உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு போவாங்க. இப்பெல்லாம் அது இருக்குதுங்களா? திண்ணைன்னு ஒண்ணு இல்லை. இருந்தாலும் யாராவது வந்து படுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லவங்களா அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. அத முந்தியெல்லாம் அதிதி தேவோ பவ என்ற கொள்கையை கொண்ட நம்ம தேசத்திலையும் அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு சமமாக, குருவுக்கு சமமாக அனைவரையும் பார்ப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. வீட்டு வாசல்ல என்ன போர்டு போட்டிருக்குதுங்க, நாய்கள் ஜாக்கிரதை என்று போர்டு தொங்குறத பார்த்தா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. முன்னாடி வான்னு சொல்லி அந்த திண்ணையில கூட்டு படுக்க சொல்லிட்டு ஓய்வெடுப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த நாம இப்ப முன்னாடி முதல்ல நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டை போட்டுட்டு அதை பார்த்துட்டு நமக்கு உள்ள போக மனசு வருங்களா? பரோபகாரம் இதம் சரீரம் என்று ஒரு வார்த்தை. இந்த உலகத்திற்கு தொண்டு பண்ணவே இந்த உடம்பெடுத்து நாம வந்திருக்கின்றோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். பரோபகாராய சதாமிழியத அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நன்மக்கள் சகல சக்திகளும் உடைமைகளும் பிறருக்கு உதவுவதற்காகவே ஏற்பட்டவைதான் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவருக்கு கொடுங்கள், இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவனுக்கு கொடுங்கள், உங்களிடம் யாசகம் பெறும் அளவுக்கு இறைவன் ஒன்றும் ஏழை அல்ல என்று ஒரு மகான் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. எத்தனை பொருட்கள், பழங்கள் மற்றும் அதெல்லாம் நிறைய சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க இறைவனுக்கு நம்ம கண்மூடித்தனமா நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அது இல்லாதவர்களுக்கு செய்யும் பொழுது இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்குமே என்பதுதான். பரோபகாரார்த்தம் பலந்தி விருட்சா, பிறருக்கு பிரயோஜனம் ஆவதற்காகவே மரம் பழுக்கிறது. இப்ப ஒரு மரத்துல எத்தனை காய் காய்க்குது இல்லைங்களா? அந்த காய்கள் எல்லாம் யாருக்கு உபயோகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மிருகங்கள், விலங்கினங்களுக்கு, அதாவது பறவைகளுக்கும் இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் உபயோகமாகுதே தவிர மரம் தான் கிட்ட பழுக்கக்கூடிய அந்த பறவைகளை தானே உண்பது இல்லை. இந்த மரம் பிறருக்கு தான் உபகாரமாக இருக்கிறது. ஒண்ணு நிழல் தருவதற்காகவும், இன்னொன்னு பறவைகள் கூடு கட்டுவதற்காகவும், அதுல இருக்கிற பழங்களை பறவைகள் இரையாக எடுப்பதற்கும், மேலும் நம்ம வீடு கட்டுறதுக்காக எல்லாம் யூஸ் பண்றோம். இதேதான் பரோபகார்த்தம் பலந்தி விருட்சா என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த மரங்கள் நிறைய நட்டு இந்த உலகம் வெப்பமயமாவதை நாம் தடுக்கலாம். நிறைய மரங்களை நடணும். நிறைய மரங்களை சாலை ரோடு டெவலப்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களையும் வெட்டுனதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய புவி வெப்பமயமாதலாக இருக்கிறது. இந்த பனி உறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது பனி கரைந்து கொண்டே இருப்பதனால கடல் மட்டம் உயரும் என்று ஒரு அபாயகரமான நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதனால மரத்தை நடணும், மரத்தை பராமரிக்க வேண்டும். பரோபகாரம் பகந்தி நதியா அப்படின்னு சொல்றாங்க. நதிகளும் யாருக்காக இருக்குதுங்க?
பிறருக்கு பிரயோஜனமாவதற்காகத்தான் ஆறுகள் நீரை சுமந்து கொண்டு ஓடுகிறது. மக்களுக்கு குடிநீராகவும் விலங்குகளுக்கு குடிப்பதற்கும் வனங்களில் நீர் இல்ல அப்படின்னு சொல்றதுனாலதான் இப்ப என்ன செய்யுதுங்க, விலங்குகள் கிராமங்களுக்கு வந்துருது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து செல்லக்கூடிய இடங்களிலே இந்த விலங்கினங்கள் யானை, சிறுத்தை, கரடி இதையெல்லாம் என்ன செய்யுது, போற வாகனங்களை வழிமறித்து இரையை கேட்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை விவசாயத்திற்கும் நீர் இந்த பயன்படுது. மேலும் ரப்பர் கிடைப்பதும் நமக்கு மரங்களில் இருந்துதான். இத்தனையும் கிடைக்கக்கூடிய இந்த மரம் பிறருக்காகவே உபயோகமாக இருக்கிறது என்றுதான் நாம சொல்லணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, மரம் தன் பழத்தை தானே சாப்பிடுவது இல்லை. மரம் தன் பழத்தை தானே சாப்பிடுவதில்லை. ஆறு தன் ஜலத்தை தானே குடிப்பது இல்லை. மேகம் தன் மழையை உண்டாகின்ற மழையினால் உண்டாகின்ற பயிரை அந்த மேகம் சாப்பிடுறது இல்லை, பிறருக்காகவே தான். பசு மாடு பால் தருது, அது தனக்கு அல்ல, பிறருக்காகவே தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகங்கள் பாருங்க. ட்ரீஸ் பியர் ஃப்ரூட்ஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மரங்கள் பழங்களை பிறருக்காகவே கொடுக்கிறது. Cows give milks for the benefit of others. பசு பால் தருவது பிறருக்காகவே தான். Rivers flow for the benefits of others. நதி தன்னுடைய நீரை பிறருக்காகவே கொடுக்கிறது, தனக்காக அல்ல. In the same way, this body lives for the benefits of others. நம்ம உடலும் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பிறருக்கு உதவி செய்வதற்காகவே நாமும் வந்திருக்கிறோம், பரோபகாரம் பண்ணுவதற்காகவே நாமும் வந்திருக்கின்றோம் என்ற நிலையில விக்ரமச்சரிதத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்கரன் ஐயா பேரற வாழ்வு என்ற கவியை சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு கவியை ஞானக்களஞ்சியம் 2 இருந்து 2001 வேதாத்ரி மகரிஷி எழுதிய அந்த கவிதையை ஐயா அவர்கள் வாசித்து இந்த வகுப்பை ஆரம்பித்து வைத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்து பரோபகாரா புண்ணியாய பாபாய பரப்பீடனம் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. புண்ணியம் சம்பாதிக்க வேண்டுமானால் பரோபகாரம் பண்ணு, பாவ மூட்டையை கட்டி கொள்ள வேண்டும் என்றால், பாவ மூட்டையை கட்டி கொள்வதனால் மற்ற ஜீவன்களுக்கு கஷ்டத்தை கொடு என்பதுதான் இதனோட அர்த்தம். அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, புண்ணிய காரியங்கள் செய்வதைத்தான் நாம நினைக்கிறோம். புண்ணியம் நிறைய செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இன்னொன்னு பர உபகாரம் என்று எழுதியிருக்கோம். உபகாரம் என்றால் உதவி, இது புண்ணிய செயல்கள். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுங்களா? பர அபகாரம் என்பது, இது பாவ செயல்கள். நம்ம பர உபகாரம் தான் பண்ணுவோம், பர அபகாரம் நமக்கெல்லாம் வேண்டாம். அதுவும் நம்ம மனவள கலைஞர்கள் மகரிஷி சொன்ன 2 ஒழுக்க பண்பாடு படி நாம நடந்து கொண்டு இருக்கின்றோம். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் இருந்ததுன்னாக்கா அதுதான் புண்ணியம் என்று நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. துன்பம் தந்தால் எண்ணம் சொல் செயலால் துன்பம் தந்தால் அது பாவம் அப்படின்னு நம்ம குரு மகான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னாக்க சகேதனா சுகினோ பவந்து லோகா சமதா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்பதுதான் சமஸ்கிருதத்துல இந்த வார்த்தை வருதுங்க. வாழ்க வையகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை தான். பரோபகாரம் பண்ணாலே ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, உதவி செய்யாமல் ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது நாம் பிறவா நாளே அன்றைக்கு நாம் செத்து போனதுக்கு சமம் என்று வருத்தப்பட வேண்டும் என்று ஒரு மகான் எடுத்து சொல்றாருங்க. நம்ம 2 ஒழுக்க பண்பாடு ஒன்றே போதும் நமக்கு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று ஒவ்வொரு நாள் தவத்திலும் நாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன் தவ இறுதியில சொல்றோம் அப்படின்னாக்க, அதை செய்வதற்கான வல்லமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நமக்கு அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். தனியாகவோ சத்சங்கங்கள் மூலமாகவோ சேர்ந்தோ பொதுநல கைங்கரியங்களை நாம என்ன செய்யணுங்க, பண்ணியே ஆகணும். பெரும்பாலும் கிராமங்களிலே நூலகங்கள் இருக்கும், அதற்கு நாம புத்தகங்களை வாங்கி போடலாம்.
இல்ல தண்ணீர் இல்லாத ஊர்ல கிணறோ போரோ வெட்டி கொடுக்கலாம். கோவில்கள்ல மதில் சுவர்கள் இடிந்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை கட்டுவதற்கு சமுதாயத்தோடு இணைந்து ஏகப்பட்ட பரோபகார நிலையங்கள் செய்து கொண்டிருக்க நிலை என்பது இதுல இருக்குது. குடும்பத்திற்கு நமது கடமைகளை செய்யாமல் விட்டுவிடக் கூடாது. சமுதாயத்திற்கு சேவை செய்யறேன், சமுதாய தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதோட நம்ம உடலையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால சோசியல் சர்வீஸ் பண்றேன், ஃபேமிலி சர்வீஸ் பண்றேன், செல்ஃப் சர்வீஸ் பண்றேன்னு செல்ஃப் சர்வீஸை நாம விட்டுறக்கூடாது. நமது உடலுக்கு உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம் நமத செய்து அவரவர் உடலை நலமாகவும் மனதை நலமாக வைத்துக் கொண்டால்தான் நல்லது. வியாதி வச்சுக்கிட்டு பிறருக்கு நாம எப்படிங்க உதவி செய்ய முடியும் இல்லைங்களா? ஒரு ரொம்ப ரொம்ப முடியாத இருக்கவங்கிட்ட போயிட்டு நமக்கு ரொம்ப இருமலை வச்சுக்கிட்டு நாம லொக்குன்னு இரும்பிக்கிட்டு நாம முடியாம இருந்துட்டு அவருக்கு உதவி செய்யும் பொழுது அது உகந்ததாக இருக்காது. ஆக நாம அதற்கு தகுதியாக இருக்கணும். இது எல்லாரையும் விட இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுக்கு அழகாக 2 காலு 2 கை எல்லாம் இருக்குதுங்க. ஆனா 2 கைகள் 2 கால்கள் இல்லாதவங்களே பாத்தீங்கன்னாக்கா மனோதிடத்தோடையும் ஆன்ம பலத்தோடையும் எத்தனை உதவிகள் செய்யறாங்க இல்லையா? அவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக 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 நமக்கு நான் செய்யறதெல்லாம் தொண்டு என்பதே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தையர்களுக்கு நம்ம உபகாரம் செய்யணும், உதவி செய்ய வேண்டும். முதல்ல அது ஒரு முக்கியமான விஷயம். வீட்டுல வயதான தாய் தந்தையை புறக்கணிச்சுட்டு அவங்களை கொடுமைப்படுத்திட்டு அவர்களை கடும் சொற்களால் மனதை காயப்படுத்திட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி இருக்கவங்க உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னும் அவங்கள சொல்லுவாங்க, பெற்றோரை மகன்களோ மகள்களோ சொல்றாங்க. சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப கிரிட்டிக்கலா அவங்க பெட்ல படுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு சில பேர் இன்னும் நீ உசுரோட இருந்துகிட்டு ஏன் உசுரை வாங்குற அப்படிம்பாங்க. நம்ம உடல்ல ஓடுற உசுறு யாரோடதுங்க? அவங்க உடல்ல இருந்த உயிர் தானே நம்ம கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம சின்ன வயசுல எப்படி அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க? நம்மளை தோல்லையும் மார்பிளையும் தூக்கிட்டு நம்மளுக்கு ஒரு சிறு எறும்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது நல்லா தட்டி விட்டு அதுக்கெல்லாம் மருந்து போட்டுவிட்டு நம்மளை அவங்க தூங்காம இரவு நேரம் முழுவதும் அவர்கள் நம்மை தூங்க வைப்பதற்காகப்பட்ட பாடு எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு நாம என்ன செய்யணும்? முதலில நம்மளுடைய பரோபகாரம், செல்ஃப் சர்வீஸ், முதல்ல நம்மை நாம் கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளோட குடும்ப உறுப்பினர்கிட்ட கவனிக்க வேண்டும். அதனால வயதான தாய் தந்தையர்கள்ட்ட முதல்ல நம்ம இந்த பரோபகாரத்தை காமிக்க வேண்டும். கிம் சாத்தியம், சாதிக்கத்தக்கது எது? கிம் சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. என்று கேட்டு பூதகிதம் என்று ஒரு வார்த்தை வருதுங்க. உயிர் குலத்துக்கு மட்டுமல்ல, பஞ்சபூதங்களும் மாசுபடாமல் நாம பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல். காற்று மாசுபடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் சவுண்ட் பொல்யூஷன், இது எல்லாம் இருக்குது. இது எல்லாம் வராமல் நாம பார்த்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி சொல்றாருங்க, நான் இந்த உலகத்துல பயணம் செய்வது ஒரே ஒரு முறைதான். நாம இந்த உலகத்துல பயணம் செய்ய போறோம். யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய அதே இன்றைய முயற்சிக்கிறேன். அதை தள்ளி போடவோ மறுபடியும் எனக்கு சந்தர்ப்பம் தள்ளி போட்டால் மறுபடியும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவரை மகாத்மான்னு சொல்றோம். நாமெல்லாம் யாருங்க? வெறும் ஆத்மா. உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான இயக்க நிலை மனித உருவம். இறைவன் தன்னைத்தானே ரசித்துக் கொண்டுவதற்காக எடுத்துக்கொண்டது இந்த மனித பிறவி. எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதன். அப்படிப்பட்ட இந்த மனிதன் நம்மை நாம் தகுதியுடையவர்களாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இறை சிந்தனை என்பது வேண்டும். அதுக்காக தான் சொல்லுவோம், தொண்டாற்று இன்பம் காண்போம் என்று ஒரு வார்த்தை மகரிஷி அழகா பயன்படுத்துவாங்க. தொண்டாற்று இன்பம் காண்போம். பொறுமையுடன் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினைகள் தீரும். வினை பதிவால தான் நாம இப்ப பிறந்து வந்திருக்கின்றோம். விலங்குகள் என்ன செய்யுதுங்க? பிறக்குது, வாழுது, உணவு உண்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, செத்து மடிகிறது. அதே மாதிரி மனிதனும் மாறிடு பெற்ற மனிதனும் செய்யணுமா என்ன? பிறக்கிறோம், வாழ்கிறோம், இனப்பெருக்கம் செய்கிறது, செத்து மடிவது என்பது வாழ்க்கை அல்ல. என்ன செய்யணுங்க?
நம்ம ஆறறிவு படைத்த மனிதன் என்பவன் அது போலெல்லாம் வாழும் காலத்தில் உபகாரம் பண்ணலனாலும் அபகாரம் பண்ணாம நாம இருக்கணும் என்பதுதான் இதற்கு தன்மை. விலங்குகள் பிற விலங்கு துன்பப்பட்டால் துடித்து போய் உதவுதுங்க. ஒரு விலங்கு ஒரு எலக்ட்ரிக் வயர்ல காக்கா ஒண்ணு நின்று அடிபட்டு கீழே விழுகுது. உடனே அதை சுத்திலும் நிறைய காக்கைகள் விழுந்து அதை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு துடிக்குது. அதே மாதிரி ஒரு குரங்கு அப்படித்தான் ஏதோ ஒரு வாகனத்துல அடிபட்டு ஓரத்துல இருக்குதுங்க. அதை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சக குரங்குகள் போய் அதை சுத்தி நின்றுட்டு என்ன செய்யறது அப்படின்னு அதை உதவி செய்ய பாக்குது. ஆனா மனிதன் அடிபட்டு இருந்தா அப்படின்னாக்க உடனே என்ன செய்யறாங்க, வீடியோ எடுத்துட்டு அதை போய் மெசேஜ் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல போட்டு எத்தனை லைக் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. எல்லாருமே அப்படி கிடையாது, சில இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குதுங்க. ஆக நம்ம பிறர் நலம் கருதுபவன் சொர்க்கத்துக்கு போவான், தன்னலம் கருதுபவன் நரகத்துக்கு போவான் என்று சொல்றாங்க. தன்னலமே சுயநலம் என்று இருக்கக்கூடாது, பிறர் நலத்தை கருத வேண்டும். உனக்கு கொடுத்த பொங்கலை ஒரு குரு சீடர்கள்ட்ட சொல்றாருங்க, உனக்கு கொடுத்த பொங்கலை கையை மடக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. சாப்பிடணும்னாக்க கையை மடக்கித்தானே ஆகணும் இல்லைங்களா? அதனால சீடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தர் என்ன செய்யறாங்க, எப்படி கையை மடக்காம சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில சீடர்கள் வியப்பா இருக்கிறாங்க. அறிவுள்ள புத்திசாலியான சீடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க ஒரு சீடர் இன்னொரு சீடரனுக்கு பொங்கலை ஊட்டி விடுகிறார், அந்த சீடர் இவருக்கு உணவை ஊட்டி விடுகிறார். கையை மடக்க வேண்டியது இல்லையே, அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் உண்ண வைத்தால் அது குரு சொன்ன மாதிரியே கையை மடக்காமல் சாப்பிட முடியும் இல்லையா? ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, பிறருக்கு கொடுக்க கையை நீட்ட மாட்டோம், நம்ம கையில நம்ம வாயில எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, உதவி என்பது இல்லாம போயிருது. இந்த 2017லங்க தென் சமய அறநிலையத்துறை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒண்ணு நடத்த சொல்லி ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப சிவகங்கை மண்டலத்தை சார்ந்த 150 கோயில் பூசாரிகள், சிறு கோயில் பூசாரிகள் அத்தனை பேருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில இணைந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன், பயிற்சி கொடுத்தேன். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலையும் 2018-19 ஆண்டு அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அர்ச்சகர்களுக்கு மனித வள மேம்பாட்டு பயிற்சி, அதாவது அவங்களுக்கும் பணியாளர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் மனது பாதிப்பு என்பது இருக்குது அப்படின்றனால அவங்களுக்கு மன வள மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னது, அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, சாமி நீங்க பக்தருக்கும் கடவுளுக்கும் இடையே நீங்க இருக்கிறீங்க, ஒரு பாலமா இருக்கிறீங்க, நீங்க நல்ல வார்த்தைகள் செஞ்சீங்க அப்படின்னாதான் அதுதான் பரோபகாரம் சாமி அப்படின்னு சொன்னேன். ஆமாம்மா, நான் உண்மையில என்ன நினைச்சது அப்படின்னாக்க, அவங்க இறைவனருக்குள்ள இருக்கிறாங்க, இறைவனருள் அவருக்கு எப்படும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், அவர் நல்லா தான் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா எங்களுக்கு தான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுமா. அதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அப்படின்னாக்க நிறைய பெரிய விஐபிஸ் வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரங்களில எங்களுக்கு பாதுகாப்பு பணியில இருக்கும் பொழுதும், ரெண்டாவது யார் யாரெல்லாம் டிவியில பரிகாரம் சொல்லிட்டு எத்தனையோ விளக்குகள் போட சொல்லிடுறான், மக்கள் கண்ட இடத்துல எண்ணெயை ஊத்தி வச்சிடுறாங்க, நானும் அதுல வலிக்கு டமால்னு விழுந்துடுறேன், நான் கஷ்டப்படுறேம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அங்க நம்ம மனவளக்கலை கொண்டு போகும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது யோகாமா, இது பண்ணுனதுல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், மனசு அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு ஆழ்வார் வரிசையில ஆண்டாள் நாச்சியாரை மிக பிடிக்கும். அந்த ஆண்டாள் இருக்கிற இடத்திலேயே அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது ஒரு 5 நிமிடம் தான் எனக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா நடக்கிறத பார்த்துட்டு ஒரு வாரமே நீங்க எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னதுல இருந்து அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மனசு நல்லா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொன்னேன் அந்த அர்ச்சகர்கள்கிட்ட, பட்டாச்சாரியார்கள்கிட்ட, பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையில நீங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லா பக்தர்களை கவனிச்சீங்கன்னா, வாங்கம்மா சாமியை கும்பிடுங்க, இந்தாங்க இந்த கனி, எலுமிச்சங்கனியோ இல்ல துளசியோ இல்ல விபூதியோ அன்பா கருணையா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பக்தர்களுக்கு மன மகிழ்ச்சியோட போவாங்க. இல்லைன்னு வைங்க,
அவர் கூட மாமா நீ சும்மா இங்கே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு மனம் கஷ்டப்படும்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னாக்க வந்தவர்களுக்கு ஏற்கனவே அவங்க குறையோட வந்திருப்பாங்க, மேலும் மனம் வருத்தப்படுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி, சாமி 10 ரூபாய் போட்டா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் போட்டா மாலையை கொண்டு வந்து போடுறீங்க, 1000 ரூபாய் கொடுத்தா மாலை, ஆண்டாள் கையில இருக்கிற கிளி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. உடனே அங்க இருந்து ஐஜி சொன்னாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்து சமய அறநிலையத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னாரு, ஆமாமா 1 லட்சம் கொடுத்தா நீங்க ஏன் இங்கே வர்றீங்க, நான் இறைவன், அதாவது இறைவனை நான் கொண்டு வந்து அங்க கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த நிலையில இருக்குது. மேலும் இந்த உபகாரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம், வள்ளல் பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வள்ளல் பரம்பரை என்று சொல்லுவோம். கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்போம். பேகன், பாரி, காரி, அதியமான், ஓரி, ஆய், நல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்போம். வள்ளல்கள் வாரி வழங்குபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ பேகன் என்பவர் யாரு அப்படின்னு சொன்னாக்க மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் என்று சொல்றாங்க. பொதினிமலையில பழனிமலை பகுதியில தலைவனாக சிறந்த கொடையாளியாக வாழ்ந்தவர். மலைப்பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது கரு மேகம் சூழ்ந்து அங்க மயில் ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்களா. ஐயோ அது குளிருக்கு தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு, குளிருக்கு நடுங்குது போட்டு இருக்குது, அந்த சிலிர்த்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு குளிருக்கு தான் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்வை போர்த்திட்டு போனாருங்களாம். அப்படிப்பட்ட ஒரு வள்ளலாக இருந்தார் பேகன் என்பவர். பாரி என்பவர் முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பரம்பு மலையில் ஆண்ட குறுநில மன்னர் தேர்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு முல்லை கொடி படர்வதற்கு எங்க படர்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். தான் சென்ற தேரையே அந்த முல்லை கொடியை படர்வதற்காக அவர் விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதியமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அவர் தகடூரை தலைநகராக கொண்டவர். தன் நாட்டு மலையின் உச்சி பகுதியில சரிவில் நின்ற அருநெல்லி மரத்துல இருந்து அருங்கனி அப்படின்ற நெல்லிக்கனியை பார்த்தாரு. அந்த கனி தன்னை உண்டவரை நரை திரை மூப்பு பிடி இல்லாம பாதுகாக்கும் அப்படின்றதுனால அந்த அக்கனியை தாமே உண்ணாமல் வைத்திருந்து தம்மை காண வந்த அவ்வை பாட்டிக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தார். ஈந்து அழியா அறப்புகழ் பெற்றவர் யாருங்க, அதியமான். அதான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்த அதியமான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் காரி என்பவர் திருக்கோயிலே தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர், மலையமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கொடு என்று கேட்டு வருபவர்களிடம் எப்போதும் அருள் நிறைந்த சொற்களை பேசும் இனிய மொழிகளுடன் கொடை கேட்டு வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நல்ல வார்த்தைகளையே பேசி, இனிமையான வார்த்தைகளை பேசி இன்சொல் பேசி ஈகை செய்பவர் அப்படின்னு சொல்றாங்க காரி என்பவர். ஓரி என்பவர் வில் போரில் வல்லவர், வில்லில் வல்லவர். வறுமையில் வாடிய வானர்களுக்கு விருந்து உணவு அளித்து அவர்களுக்கு பசியையும் போக்கிய வள்ளல். கொல்லிமலை கலைஞர்களுக்கு தனது நாட்டை பரிசாக கொடுத்தார். இவரது கொடை மிகச் சிறப்பானது. ஆய் அப்படின்ற ஒருத்தர் ஒளி பொருந்திய நீல நிறமுள்ள நச்சு அரவம் ஒன்று இவருக்கு ஒரு அரிய ஆடையை கொடுத்துச்சுங்க. அரவம்னா பாம்புன்னு தெரியும். அந்த ஆடையை தென்முகமாக உள்ள குற்றாலமலை சிவனுக்கு அந்த ஆடையை கொடுத்திருக்கிறாரு. மலைவாழ் மக்களுக்கு சமதளத்துல அவங்க வாழ அந்த பகுதியை சமதளம் ஆக்கினார். அந்த நினைவினால அந்த இடத்துல தென்காசி அருகில இருக்குதுங்க ஆயக்குடி என்ற ஊரு, இப்பவும் இருக்குது. நான் அங்க போயிருக்கிறேன். ஆயக்குடியில இருக்குதுங்க. இந்த நிலையில இந்த பரோபகாரம் தலைப்பு எடுத்துட்டு இந்த இதை பத்தி சொல்லல அப்படின்னு சொன்னாக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆயக்குடிக்கு நாங்க போயிருக்கும் போது அந்த தொண்டு நிறுவனத்தை நடத்துபவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு கார் விபத்துல தன்னுடைய முதுகெலும்பு இதாயிருச்சு, முதுகெலும்பே செயலற்று போயிடுச்சுங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க, முதுகெலும்பு தலை மட்டும்தான் வேலை செய்யும், பேசுவாரு, பாப்பாரு, நல்லா மூச்சு ஓடும், காதெல்லாம் நல்லா கேட்கும். பட் இதுக்கு கீழே அவர் இயங்காது, படுத்த நிலையிலேயே தான் இருக்கிறாரு. எல்லாமே உடல் கழிவுகள் எல்லாமே பெட்லேயே தான். ஆனா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொண்டு நிறுவனத்தை அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க உடல் ஊனமுற்றவர்களையும் மனநலம் குன்றியவர்களையும் வைத்து பல பொருள்களை உற்பத்தி செய்து
அந்த பொருளை விற்பனை செய்து அதன் மூலமாக அந்த தொண்டு நிறுவனத்திற்கு மிகச் சிறப்பாக தொண்டு செய்துட்டு இருக்கிறார். இந்த முதுகந்தாண்டே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எந்த நிலையில அந்த தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வருவாரு. அவர் பேர் ராமகிருஷ்ணன், அவர் மனைவி பத்மா அப்படின்றவங்க. நாங்க போய் அங்க இறைவணக்கம் பாடணும். அவங்க மனைவி பத்மாவும் அழகான குரல்ல ஒரு இறைவணக்கமும் பாடினாங்க. அங்க ஒரு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துட்டு வந்தோம். வருடம் அங்க போய் அந்த குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம ஏதோ ஒரு சிறு உதவி பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்க அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம அந்த உணவு கொடுக்குறாங்க, மற்ற உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுறாங்க. இந்த ஆய் அப்படின்ற மன்னரை சொல்லும் பொழுது ஆயக்குடி ஆசிரமம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொன்னு நல்லி என்பவர், இன்னொரு கடையேழு வள்ளல்களில் கடைசியில் இருக்கிறவர் நல்லி. இவர் தோட்டி என்னும் மலைக்கு அதனை சார்ந்த மலை நாட்டிற்கும் காடுகளுக்கும் தலைவனாக இருப்பவர். இயல்வது கரவேல் என்பதற்கு இணங்க தன்னை நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் இல்லறத்தை இனிது நடத்த பொருட்களை கொடுத்து வாழ்ந்தவர் இந்த நல்லி என்ற மன்னர். ஆக இத்தனை கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த இந்த நம்ம நாட்டில நாமும் இந்த வள்ளல் தன்மையை பார்த்து இதையெல்லாம் படித்து நாமும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர் இருந்தாருங்க. அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப நல்லவர். அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு பிரியமான மாணவன் என்ன செஞ்சா, அந்த படிப்பு அவர்கிட்ட முடிச்ச பின்னாடி ரொம்ப பணிவோட அவர்கிட்ட அணுகி, ஐயா என் படிப்பு முடிஞ்சிருச்சு, என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு, நான் வீடு திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், நினைவு பரிசு கொடுக்கணும், காணிக்கையா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன கொடுப்பது அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியல, அதனால தயவு செய்து நீங்களே எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளை இடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த மாணவன். அந்த ஆசிரியர் குருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல குரு சிஷ்யனை பார்த்து என்ன சொன்னாரு, குழந்தாய், நான் உன்னிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு கேட்டதுனால என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய வீட்டின் பின்பக்கம் ஒரு காடு இருக்குது இல்லைங்களா, அந்த காட்டுல போய் யாருக்குமே உதவாத காய்ந்த இலைகள், நோட் திஸ் பாயிண்ட், நம்ம ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது, அதுல யாருக்குமே உதவாத காய்ந்த இலையை நீ எனக்கு கொண்டு வா, அது போதும் அப்படின்னாரு. இதை கேட்ட மாணவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், மகிழ்ச்சி. நம்முடைய குரு ஏன் இப்படி ஒரு புதுமையான கட்டளை இட்டு இருக்கிறார், அதே சமயம் இவ்வளவு சுலபமான கிடைக்கக்கூடிய வேலையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சார். உடனே மாணவன் காட்டை நோக்கி பயணத்தை புறப்பட்டான். காட்டுக்கு நோக்கி போனான். அந்த காட்டுக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் போன உடனேயே அங்க ஒரு காய்ந்த இலைகள் குவியலாக இருந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். வேகமா போனா அதை எடுக்க போகும்போது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, தம்பி இந்த இலையெல்லாம் தொடாதப்பா, ஏன்யா, எனக்கு தேவை கொஞ்சம் தானே, கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த விவசாயி சொல்றாரு, தம்பி இந்த இலைகள் நான் என் வயலுக்கு எடுத்து கொண்டு போய் அதை எரிச்சு அந்த சாம்பலை வயலுக்கு உரமாக பயன்படுத்த வேண்டும், வேறு எங்காவது சென்று தேடுங்க தம்பி அப்படின்னு அந்த விவசாயி சொல்லிட்டார். அந்த மாணவன் சரின்ட்டு மேலும் நடந்தான். கொஞ்சம் தூரம் போகும்போது 3 பெண்மணிகள் 3 குவியல்களாக அந்த காய்ந்த இலைகளை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாமார்களே, எனக்கு கொஞ்சம் இலைகளை தர்றீங்களா அப்படின்னு கேட்டான். இந்த இலைகள் எங்கள் வீட்டில் சமையல் செய்யப்படுவதற்கு பயன்படுது, அதனால தயவு செய்து கேட்காதன்னு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க. இன்னொரு அம்மா சொல்லிட்டாங்க, தம்பி என்னுடைய வீட்டுக்காரர் ஒரு வைத்தியர், அவர் மருந்து தயார் பண்றதுக்காக இந்த இலைகளை பறித்து வச்சிருக்கிறேன், அதனால இந்த இலைகளை உனக்கு தர முடியாது தம்பி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த மாணவன் 3வது அம்மாட்ட போய் கேட்கிறான், அம்மா இந்த இலைகள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தட்டுகள் செய்து ஹோட்டல்களுக்கு விற்று அந்த பணத்தை என் வீட்டு செலவுக்கு நான் வச்சுக்குவேன், தயவு செய்து ஏன் பிளப்பில கைய வைக்காத அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. மாணவன் வேறு வழி இல்லாம மேலும் நடந்தான். கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே காய்ந்த இலைகள் நிறைய இருந்துச்சு. அங்கே போய் அதை எடுக்க போகும்போது ஒரு பறவை அந்த இலையை எடுத்துட்டு போய் அந்த மரத்தின் உச்சியில போய் அது கூடு கட்டுவதற்காக அந்த இலைகளை கொண்டு போய் அந்த கூடு கட்டுறதுக்காக எடுத்துட்டு போயிடுச்சு. ஆகா, உடனே சரி இந்த இலையும் இந்த பறவைக்கு உபயோகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மாணவனுக்கு என்னாச்சுங்க, களைப்பு, ஏமாற்றம் தென்பட்டது. ஒரு ஓடை அந்த இடத்துல இருந்துச்சுங்க, அதுல பெரிய ஒரு காஞ்ச இலை மிதந்து வந்துச்சு. மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா இந்த ஒரு இலையாவது நம்ம குருகிட்ட எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தான்.
இலை அந்த ஓடையில அப்படியே மிதந்து வந்துச்சு. இவன் பக்கத்துல வரும் பொழுது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பெரிய இலையில ஒரு எறும்பு உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த இலை இல்லைன்னா இந்த இலை இல்லைன்னா நான் ஆத்தோட போயிருப்பேன். இந்த இலை என் வாழ்க்கை படக்கு மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்துச்சு என்று சொல்லாமல் சொல்லியது அந்த எறும்பு. மாணவன் ரொம்ப வருத்தத்தோட வந்து அந்த குருட்ட போனான். குருட்ட பார்த்து, ஐயா நான் தோத்துட்டேன், நீங்க கேட்ட காணிக்கை கொண்டு வர முடியாமல் நான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். யாராவது எதற்காகவாவது இந்த காய்ந்த இலைகளை உபயோகிக்கிறார்கள்? யாருக்கும் உதவாத இலைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாருக்கும் இந்த இலைகள் உபயோகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உடனே மன்னிக்கவும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி நின்னான். குரு சிரிச்சார். தம்பி, உன்னால் இந்த பரிசை கொண்டு முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் எனதான் உன்னை நான் அனுப்பிச்சேன். ஒரு காய்ந்த இலை எத்தனை பேருக்கு எத்தனை உபயோகமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு காய்ந்த இலையே பேருக்கு உதவியாக இருக்குது. அப்படியானால் உயிருள்ள, அறிவுள்ள, ஆற்றலுள்ள, ஆறறிவு பெற்ற மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும்? கடவுள் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறாரு மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக என்று குரு சொன்னது நம் அனைவருக்கும் தான். ஆக நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி வந்து பாத்திரமறிந்து பிச்சையிடு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நாமும் தகுதி உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நமக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று சொல்லுவாங்க. அதே போல நாம செய்யணும். ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்துல ஞாபகத்துல வருதுங்க. அன்னை தெரசா அவர்கள் கல்கட்டால ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அங்க வந்து ஒரு சமயம் மாடியில சகோதரிகளை கூட அவங்க இருக்கிறாங்க. அன்னை தெரசா அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ கீழ்த்தளத்துல இருந்து அம்மா அம்மான்னு ஒரு சத்தம் கேக்குது. சிறிது நேரத்துல ஒரு சகோதரி கீழ இருந்து மேல சொல்றாங்க, ஒரு பிச்சைக்காரர் வந்து உங்களை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு நிக்கிறாருமா அப்படின்னு சொல்றாங்க. அன்னை தெரசா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் செய்தி சொல்லி அனுப்புறாரு. உடனே அவன் பிச்சை கேட்க வரல அப்படின்னு தெரியுது. அம்மா கீழே போறாங்க. தன் தட்டுல இருந்த சில்லறை காசுகளை, அவனுடைய அன்றைய வருமானமே அந்த தட்டுல இருந்த சில்லறை காசு தான். அந்த சில்லறை காசுகளை எல்லாம் அதை அப்படியே எடுத்து அன்னையின் கையில கொடுத்தாருங்களாம். என்ன செய்வது என அன்னை ஒரு நிமிடம் திகைச்சு போயிட்டாங்க. நீ எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இரவு உணவுக்கு உனக்கு செலவாகுமே அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல இது நீங்க வச்சுட்டு நீங்க பிறருக்கு உதவி செய்வதற்கு இதை நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அப்படியே தெரசா அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. இரவு உணவுக்கு அவனுக்கு வழி இல்லாமல் போகும் அப்படின்றதுனால அவன் கொடுத்த நிதியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுடைய இதயத்தை காயப்படுத்தி விடுவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தட்டில் இருந்த சில்லறைகளை எடுக்கும் பொழுதே அன்னை தெரசாவினுடைய கண்களில் நீர் வழிந்ததாம். தனக்குள்ளதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியில் இருந்த அந்த பிச்சைக்காரன் அன்னையின் திருக்கரங்களை தொட்டு முத்தமிட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அதன் பின்னாடி ஆனந்த கண்ணீரோடு அவன் திரும்பி செல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்னை தெரசா சொல்றாங்க, அந்நேரத்துல சொல்றாங்க அவங்க, அன்னை தெரசா வந்து கிட்டத்தட்ட 2014-15 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பெயரும் நோபல் பரிசுக்காக பரிந்துரை செய்யப்பட்டது. அந்த சமயத்துல மகரிஷி இருந்த காலகட்டத்துல வந்து இருந்த காலகட்டத்துல அன்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அமர் சேவா சங்கம் வந்து அமர் சேவா சங்கம் அதன் பேர் ஆயக்குடியில நோட்டீஸ் போர்ட்ல எழுதி போட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, அதைத்தான் ராமகிருஷ்ணன் ஐயா நடத்தி இருக்கிறாரு. அமர் சேவா சங்கம். நன்றிங்கம்மா, நன்றி. ஆய்காலமுடன். அப்போ அந்த 2014-15 இருக்கலாம் என நினைக்கிறேன். நம்ம மகரிஷிக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு, அதாவது தொண்டு செய்வதற்கான பரிசை அன்னை தெரசா அவர்களுக்கு போயிருச்சு.
நம்ம வேதாத்ரி மகரிஷி உலக அமைதி, உலக சமாதானத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார். அதற்காக நோபல் பரிசு கிடைக்க இருந்தது. அன்னை தெரசாவுக்கு அப்ப போயிருச்சு. அப்படிப்பட்ட அவங்க அன்னை தெரசா என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு அளிக்கப்பட்ட நோபல் பரிசு மற்றும் எனக்கு அளிக்கப்பட்ட பிற பரிசுகளை விட இந்த பிச்சைக்காரர் அல்ல, பரோபகாரி கொடுத்ததை அதிக உயர்வாக மதித்து போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா நான் தழுத்தழுக்க சொன்னாங்களாம். கேட்கிற நமக்கே எப்படி இருக்கு பாருங்க. நாமெல்லாம் என்ன செய்வோம்? அன்றைக்கு அவர் பிச்சை எடுத்து சில சில்லறைகள், இரவு உணவுக்காக இருந்த அந்த சில்லறைகளை இந்த அன்னை தெரசாவின் தொண்டு நிறுவனத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறார் பாத்தீங்களா? அதை பெற்றவருக்கும் ஆனந்தம், கொடுத்தவருக்கும் ஆனந்தம், இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிலை என்பது இந்த பரோபகாரம் செய்யும் பொழுதுதான் கிடைக்குமே தவிர வேற எதுலையுமே கிடைக்காது. அதாவது கொடுக்கிறவங்க கைதான் மேல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்குறவங்க கை கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுப்போர் மேலோர் என்றும் சொல்லுவாங்க. அதே போல நாம் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களிலே கோயில்களிலே ஒரு டியூப்லைட் வந்து அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த டியூப்லைட் ஃபுல்லா யார் பேர் போட்டிருக்கோம்னாக்கா அவங்க ஃபேமிலி பேர் ஃபுல்லா போட்டு அது வெளிச்சம் தர முடியாத அளவுக்கு வந்து அவங்க பேரெல்லாம் போட்டுருவாங்க. அது இல்லாம இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த ஃபேன் டொனேட் பண்ணிட்டு அந்த 3 இலைகளிலையுமே அவங்க 3 குடும்பத்தோட பேரையும் போட்டு விட்டுருவாங்க. அது 3 குடும்பமும் சுத்தம் சுத்திட்டு இருக்கும் அவங்களுடைய பேரை போட்டு. அப்ப அதுவும் இல்லாமல் தொண்டு என்பது நம் மனதுக்கு ஒரு நிறைவு என்பதை தரணும், பிறருக்கு அது உதவியாக இருக்க வேண்டுமே தவிர ஏற்கனவே சொன்ன மாதிரி டமாரம் அடிச்சுக்கிட்டு நாம வந்து தொண்டு செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. மேலும் மிகப்பெரிய தொண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, தானத்திலே சிறந்தது அன்னதானமோ வேற எந்த தானமோ, வஸ்திர தானம் எல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் அல்ல. ரத்த தானம், இருக்கும்போது ரத்த தானம், இறந்த பின் கண் தானம், உடல் தானம், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானமாக இருந்து நாம தியானம் செய்து நம் வேதாத்ரி மகரிஷி சொன்ன வழிமுறைகளிலே நாம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கோமே, சில பேராசிரியர்கள் இதுல இருப்பீங்க, நாம பல பள்ளிகள் கல்லூரிகளிலேயுமே போய் அவர்கள் நல்லதை அடைவதற்காக நல்ல ஒழுக்கங்களை நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். பல பேருக்கு நம்ம தீட்சை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஞான தானம் என்றதை நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஞான தானம் என்பது முக்தி அடைய செய்யக்கூடிய ஒரு நிலை, மோட்ச நிலையை அடையக்கூடிய மோட்ச நிலை என்று சொல்லும் பொழுதே, முக்தி மோட்சம் என்று சொல்லும் பொழுதே நம்ம தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்த அவர்கள் ஞாபகத்துக்கு தான் எனக்கு வருதுங்க. மோட்சம் முக்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டாக்க, முழு மன நிறைவு தான் மோட்சம் முக்தி என்பது. ஆக அந்த நிலையில நாம முழு மன நிறைவுல இருந்து கொண்டு பரோபகாரம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நிச்சயமாக நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்பது நமக்கு கிடைக்கும். பரோபகாரம் இதம் சரீரம், நம்ம உடலினால நாம பிறருக்கு உதவி செய்வோம். பரோபகாரம் இதம் சர்வம், பரோபகாரம் இதம் மனம், மனதாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு நாம என்ன செய்யணும், தொண்டு செய்ய வேண்டும். பரோபகாரம் இதம் ஆன்மா, மறுமையிலும் நம்ம உடலுக்கு அழிவு உண்டு, நம்ம ஆன்மாவுக்கு அழிவு என்பதே இல்லை, இல்லைங்களா? அப்ப ஆன்மாவும் புனிதமடையணும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்ம பர உபகாரம் செய்ய வேண்டும். ஈகையும் ஒழுக்கமும் என்ற தலைப்பிலே மகரிஷி 1968 ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க. ஈகை ஒழுக்கத்தோடு இணைந்து ஆற்ற இத்தகைமை அறம் ஆகும். இறை உணர்வால் ஈகை ஒழுக்கம் வாழ்வில் இயல்பாய் வந்தால் இவ்வுயர்வு நிலை வீடு பேறு நல்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு கவி பாருங்க. 1968 மகரிஷி எழுதிய கவி ஈகையும் ஒழுக்கமும் என்ற தலைப்புல. ஒழுக்கத்தோடு இணைந்த யூகமாக இருக்க வேண்டும். இறை உணர்வால், இறை உணர்வு பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது அறிவு திருக்கோயில்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க, இறையை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது என்று அறிவு திருக்கோயில்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க. நாம இறை தேடல் என்பது நம்ம கிட்ட இருந்தது.
இறை என்பது எது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். எங்கே இருக்குது இறைவன்? எல்லா உயிரினங்கள்லயுமே இருக்கிறது, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற உணர்வை பெற்ற பின்னர், இறை உணர்வு பெற்ற பின்னர் நாம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக நம்மால் முடிந்த அளவு, இரண்டொழுக்க பண்பாடுல சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா வேதாத்ரி மகர்ஷி, முடிந்த அளவு நாம் பிறருக்கு உதவி நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுல பாத்தீங்க அப்படின்னாக்க முதல்ல 5 ஒழுக்க பண்பாடு தான் மகிழ்ச்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதை சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடா சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, அந்த முதல்ல இருக்கு பாத்தீங்களா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அதை முதல்ல நாம பிரயோகப்படுத்தினாலே போதும். அடுத்தது வரக்கூடிய துன்பப்படுவோருக்கு நம்ம உதவி செய்ய முடியும். ஆகையினால இந்த பரோபகாரம் என்ற தலைப்பிலே இன்று நான் நிகழ்த்திய சொன்ன இந்த தத்துவத்தை இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும், பயமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய், உய்யமை பொருள் நாட்டம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட, ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட என்று கூறி, இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களும் 16 செல்வமும் பெற்று இனிதாக வாழ வேண்டும் என்று கூறி 16 செல்வங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி, மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து பலம்போங்கி வாழ்க என்று கூறி இன்றைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் நாளை 10th ரிசல்ட் வர்றதுனால 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக இருந்து உங்களது மனம் புண்படாதவாறு உங்களுடைய ரிசல்ட் நல்லபடியா இருக்கும். எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இன்றைய மாணவர்கள் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக கலாவதி கலாவதி கேள்வி கேட்க அழைக்கணும். நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி கேட்கலாம். கலாவதி கேட்கலாம் சார். வாழ்க வளமுடன் சார். நான் அருப்புக்கோட்டையில இருந்து கலாவதி பேசுறேன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள். நல்லா இருக்கோம் சார். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். கேட்கலாம். அம்மாட்ட கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மேடம் வாழ்க வளமுடன் சார் தான் முத எங்களுக்கு வேதாத்திரிய விதைய தேனுகாம்பாள் நகர்ல, நான் சென்னையில இருந்த என் பையனுக்காக ஆகி இப்ப முத மணவளக்கைக்குள்ள வந்தப்ப அவர் தான் வேதாத்திரிய விதைய எங்களுக்கு விதைச்சாரு. டைரி எழுதிக்கிட்டே வருவோம். இப்ப புக்குகளுக்கெல்லாம் நான் கட்டுரை எழுதும் போது அவருடைய முதல்ல அவர் சொல்றத கடகடன்னு எழுதிடுவோம். பிறகு போய் இன்னொரு டைரியில அழகா எழுதுவேன். எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, பெரிய மகாபாரதம் ராமாயணம் எழுதுறா பாரிவா அப்படின்னு மன்றத்திலேயே வைவாங்க. ஆனா அது இப்ப வச்சிருந்து இன்னும் எடுத்து பார்ப்பேன். இது பாஸ்கரன் சார் சொன்னது, இது இந்த சார் சொன்னது, சுப்பிரமணியன் சார் சொன்னது, எல்லப்பனையா சொன்னது அப்படின்ட்டு அங்க இருந்தவரு நாராயணசாமி ஐயா அவர் தான் நடத்துனாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த காலத்துல பேராசிரியரை கூப்பிட்டு சிந்தனை விருந்து கொடுக்க வைப்பாங்க, தவம் எடுக்க வைப்பாங்க. இவரெல்லாம் பாஸ்கரன் சாரு பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, காஃபி குடிக்க மாட்டாங்க, எதுவும் கிடையாது.
வந்ததும் எங்களுக்கு தவத்துக்கு உட்கார்ந்துருவாங்க. ரொம்ப பரோபகாரம். ரொம்ப நல்லா செய்வாங்க. இப்ப அது மாதிரி உங்களை பத்தி முன்னுரை எல்லாம் கொடுக்கும்போது பாப்பேன், எவ்வளவு தொண்டாட்டிக்கிட்டே இருக்காங்க கீதா மேடம் அப்படின்னு. ஏன்னா இப்பதானே பழக்கம், எனக்கே ஒரு 10 நாளா தான் பழக்கம்னு நினைக்கிறேன். ஆனா சாத்தூர் மன்றத்துக்கு வந்திருக்கேன், உங்களை பார்த்தது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப அடிக்கடி வருவேன், அங்க ஸ்பீச் கொடுப்பாங்க, அதுக்காக கேட்கறதுக்காக வருவேன். இப்ப கொஞ்சம் கால்வலி வந்ததுல இருந்து வர முடியல அடிக்கடி. ஆமா, அருளமுதத்துல எழுதிட்டு இருக்கீங்கல்ல நீங்க? அது எழுதுறேன் மேடம். நானும் எழுதிட்டு இருக்கேன்ல அதுல. ஆமா, நின்னை சரணடைந்தேன். நின்னை சரணடைந்தோம். நல்லா இருக்கு மேடம். அது மாதிரி எல்லாமே உங்க தலைப்பு வித்தியாசமா இருக்கும். ஒரு சிவன் கோயில்ல ஏதோ ஐஸ்வர்யம்னு கொடுத்தீங்கல்ல? ஆமா ஆமா. சாதாரண ஐஸ்வர்யம்னா எல்லாரும் என்ன நினைப்போம்னா பணம், நகை, சொத்து, அப்படி நிறைய வசதியா வாழ்றதுன்னு நினைப்போம். ஆனா நான் மனசுக்குள்ள மன நிறைவுன்னு நினைச்சிருந்தேன். நீங்க அதே மன நிறைவு, மன திருப்தி, மன மகிழ்ச்சி அப்படியே கொண்டீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, 2 பேரோட கருத்து கொஞ்சம் ஒத்து போகுது அப்படின்னு. சரி மேடம், இன்னைக்கு ரொம்ப அருமை. இந்த பிறருக்கு உதவி செய்துதான் பரோபகாரம்னு சொன்னீங்க. இந்த வீடுகள்ல திண்ணை இருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு உடனே மகரிஷியும் வள்ளலார் தான் ஞாபகம். ஆமா ஆமா. அந்த காலம் திண்ணை கெட்டியிருந்தாங்க இல்லையா? எல்லார் வீடுகள்லயுமே இருக்கும். பக்கத்துல வந்து செத்த படுத்திருப்பாங்க. அந்த காலம் மோர்னு கொடுப்பாங்க அவங்க வந்து படுத்திருக்கிறவங்களுக்கு. இப்ப தண்ணிய மோந்து ஊத்துறாங்க, இல்ல அந்த நீங்க சொன்னாப்புல நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுவாங்க. இப்ப திண்ணையே கிடையாது, அப்படி போயிடுச்சு. எங்கேயுமே திண்ணை இருந்தா அது ஒரு கடையா கட்டி வாடகை கூட்டுறாங்க. ஆமா, இல்லன்னா வேண்டாதவர்கள் இப்ப வந்து படுக்கிறாங்களே, இந்த போதை பொருட்கள் சாமிகள் எல்லாம் வந்து படுக்கிறதுனால அதை கட்டாமே விட்டுறாங்க. நான் இப்பயே பயப்பட வேண்டியது இருக்கு. யார வீட்டுக்குள்ள எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ண ஒருத்தன் வந்தா, அவனை பார்த்தா எனக்கு அவன் போத ஏதோ அவன் குளிக்காம கண்டா வந்துட்டானா என்னமா 7 மணிக்கு. ஆனா அவனை பார்க்க எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அலோ பண்ண கூடாதுன்னு தான் நம்ம சொல்றாங்க. இப்போ அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது. எங்க வீட்டுல இருக்காங்க, வீட்டுக்கு வந்தே அவன் பிளட் டெஸ்ட் பண்ண வரான். அப்ப சரின்னு உள்ள விட்டா பிறகு அவனை பாக்குறேன், அவன் குளிக்காம வந்து பம்பு இப்படி சொக்கு பிடிச்சாப்புல இருக்கான் அப்படின்ட்டே ஒரு பயமா தான் இருந்துச்சு. சரி மேடம், நல்லா இருந்துச்சு. மரங்கள் தனக்காக பழங்கள் பழுப்பதில்லையே, பாஸ்கர் சார் ஒரு கவிதையை அழகா சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் நிறைய சொன்ன, மலர்கள் தனக்காக மனம் வீசுவதில்லை அப்படின்னு நிறைய இருக்கும். அது நான் ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இந்த இலைகள்னு வரும்போது ஆல் இந்தியா டூர் போனோம், பஸ்லயே 25 நாள் கயால போயிருக்கோம். புத்தர் தவம் செஞ்ச போதி மரத்தடிக்கு போயிருக்கோம். ஃபாரின்ல உட்கார்ந்து அமைதியா மௌனமா தவம் இருக்காங்க. ஆனா நம்ம தென்னிந்தியால இருந்து போனவங்க எப்படா அதுல ஒரு இலை விழுகாதா, அதை எடுத்துட்டு வந்து லாக்கர்ல வைங்க, ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. இதுல பறந்து அங்க போய் நம்மளும் தவம் இருந்தா நமக்கு நிறைய கூட கிடைச்சிருக்கும். புத்தர் தவம் இருந்த இடம் இல்லையா? ஆனா எல்லாரும் ஓடி அந்த இலையத்தான் பிறக்கணும், காஞ்ச இலை. நீங்க சொன்னீங்கல்ல காய்ந்த இலைன்னு, அந்த அங்க நடந்துச்சு. ஒருத்தர் கூட 50 ரூபாய்க்கு கூட வித்தாங்க, ஒத்த இலை 50 ரூபான்னு. அதெல்லாம் வாங்க முடியும், நம்ம ஆசிரியர் தான். ஆனா அது கீழே ஓசியா கிடக்குனதும் தவம் செய்யாம அதை போய் பிறக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன அந்த காய்ந்த இலைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு மேடம். அது மாதிரி இந்த கைய மடக்காம சாப்பிடுறது வந்து விஜய் டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பிறகு இது மகாபாரதம் விடாம போட்டுருக்காங்க. அந்த மகாபாரதத்துல பீஷ்மர் தான் சொல்லுவாரு, பாண்டவர்கள் முத வந்ததும் யாருமே கைய மடக்காம சாப்பிடணும். எப்படி சாப்பிடலாம் யோசிங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்ப்பாங்க, முடியாது. கடைசியில அட்டால் கூட்டினோம்னா முடிஞ்சிருதுன்னு வந்ததும் பீஷ்மர் தான் அந்த சொல்லுவாரு. அப்படி அடுத்தவங்களுக்காக நம்ம உதவி செய்யும் போது நம்ம வயிறு, அடுத்தவன் நமக்கு ஊட்டுறான், அப்ப நம்ம வயிறு நிறைஞ்சிருது. அது 2 பேருக்குமே சந்தோஷம். அந்த இடத்துல பார்த்தா அண்ணன் தம்பிங்க தான் 5 பேரும். அவ்வளவு அப்படியே நல்லா வயிறு நிறைஞ்சிரும்.
இத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் அர்ஜுனன் வந்து வெவ்வேறு இடங்கள்ல எல்லாம் அத சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால பார்க்கலாம், நம்ம நினைக்கிறோம் மகாபாரதம் பாக்குறது தப்பு அப்படின்னா நிறைய அதுல எல்லாம் இல்ல நிறைய கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கலாம், நல்ல கருத்துக்கள் இருக்கு இல்லையா? கருத்துக்களை எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. வாழ்க வளமுடன். தனியா பேசுறது ரொம்ப நேரம் ஆகுது. மகிழ்ச்சி. வேற கேள்வி கேட்குறீங்களா? சார், உங்களுக்கு வாழ்க வளமுடன் சார். கேள்வி இருக்குங்களா? கேள்வி கேளுங்க. எதுனா இல்லையா? இல்ல போதும் சார், நிறைய பேருக்கு டைம் வேணும் இல்லையா? நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நாம மீண்டும் நேர்ல பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். அம்மா கேட்கலாங்க, நீங்க வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நான் வெளியே போறவ உங்களுடைய ஸ்பீச்சுக்காகவே இன்னைக்கு இருந்தேன், கிளம்பிட்டே உட்கார்ந்துருக்கேன், அம்மா பேசி முடிச்சோன்னு போகலாம் அப்படின்னு. அதனாலதான் பாஸ்கர் ஐயா உடனே சீக்கிரம் முடிச்சுட்டாரு. நீங்க பேசணும். அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல. மார்ச் 4ஆம் தேதி பேசுனீங்க, 4 அதையே எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பேசுறாங்களோ அதை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையா இருந்தது. நான் ஒரு 5 நிமிஷம் தான். ஆமா, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அந்த பதிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்னது முழுக்க ரைட்டுமா. இந்த லைட்டு ஃபேன்ல சுற்றுறவங்க அந்த நான் மதுரையில ரொம்ப ஃபேமஸ், நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க குடும்பம் சுத்திட்டு தான் இருக்கு உண்மையிலேயே. அந்த பிரதம மந்திரி வந்தா கூட அவர் லைட்டா தான் இருக்கும், முதலமைச்சர் வந்தா கூட அவர் லைட்டா தான் இருக்கும். ஆனா குடும்பம் பழைய வழியில சிரமப்படுறாங்க. ஏன்னா மதுரைக்காரன் நிறைய இருப்பங்கனால அந்த பேரை சொல்ல நான் விரும்பல. அவங்க ரொம்ப எங்களுக்கு ரிலேட்டிவ் தான், ரொம்ப சிரமப்படுறாங்க. அது சொல்லையில எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது நீங்க சொல்லையில. ஆமா, நான் ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவதுமா, நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணையில அப்பதான் ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணேன். பிறருக்கு உதவி செய்வது கூறிய ஆயுதம், அது தவறு இல்லை, ஆனா பார்த்து செய்யன்னு சொன்னது மாதிரி இருந்தது. அது எப்படிமா? வாழ்க வளம். ஆமாங்க. சில நேரங்கள்ல அதாவது ஒரு நாள் நான் வந்து என்ன செஞ்சேங்கம்மா, வெளியில நின்றுட்டு இருந்தேன், வாசல்ல வெளியில நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் முடியாம வந்துட்டு உட்கார்ந்தாரு. தண்ணி வேணும்னு கேட்டாரு. நான் எப்பவுமே வாசல்ல இருந்து உள்ள வரமாட்டேன், யாராவது இப்பதான் பயமா இருக்குது இல்லையா. ஆனா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். எந்திரிச்சு நடந்த உடனேயே சைக்கிள்ல வந்த ஒருத்தன் வந்து அவனும் குடிச்சுட்டு தான் வந்திருக்கிறான். உடனே அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்துட்டான். உடனே பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, அம்மா கதவை மூடிட்டு நீங்க உள்ள போயிருங்க அப்படின்னாங்க. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. ஏமா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்க இங்க பாத்தீங்களாம்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல வந்து நான் நேற்று ஊர்லயே இல்லைங்கயான்னு சொன்னேன். மனசுல சொல்லுது, ஐயோ பொய் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய அறம் வந்து ரொம்ப பார்த்து தாங்கமா செய்ய வேண்டியது இருக்கு. அதான் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, பாத்திரம் இருந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அன்னை தெரசா அம்மா எவ்வளவு அந்த பிச்சைக்காரர்கிட்ட இருந்து அந்த நாணயங்களை வாங்கிக்கிட்டாங்க இல்லைங்களா. அவர் அன்பா கொடுத்தாரு. சில நேரங்கள்ல இந்த காலகட்டத்துல அது கூறிய ஆயுதமா தான் இருக்குது. அதை பார்த்து நாம செய்ய வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். அது வேற ஒண்ணும் நல்ல ஒரு எச்சரிக்கையான இது. என் வயசுல அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்க வேணாம். கிராமத்துல இருந்ததுனால சென்னையில எங்கே அதை ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்குவேன். இன்னைக்கு நீங்க இது சொன்னது ரொம்ப ஆழ்ந்த கருத்து பற்றுள். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் கேள்வி கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். அம்மாட்ட கேட்கலாம். ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுமா. எஸ்பெஷலி அந்த நீங்க பல கோயில்களுக்கு அர்ச்சகர்களுக்கு அந்த இதெல்லாம் சொன்னது, அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி அம்மா. அம்மா எனக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பரோபகாரம் பிராப்தம் அப்படின்லாம் நான் சொல்லுவாங்க நிறைய பேர் இங்க. நான் இப்போ அவங்க பழகுங்க அதை வந்து அது வந்து நம்ம பரோபகாரம் பிராப்தம்னா என்னதுமா, நம்ம செஞ்ச நல்ல அதாவது எனக்கு இப்போ நான் ஒரு பொசிஷன் இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க பெரியவங்க செஞ்ச பரோபகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க செஞ்ச நல்லது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதனால அது மெரிட் மாதிரி கிடைக்குமான்னு ஒரு கேள்விமா எனக்கு. ஏன்னா எப்படி சில பேர் ஒரு இடத்துல ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்க, ரொம்ப அவ்வளவு கஷ்டப்படுறதே இல்லை, பணத்துக்கும் சரி ஒரு அடிப்படையான தேவைகளுக்கு. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வராங்க, அதுதான் கேட்டோம். நன்றி.
நீங்க சொல்றது வந்து முன்னாடி செஞ்சவங்க நல்லா பரோபகாரம் பண்ணதுனால இப்ப நாம நல்லா இருக்கிறோம். பிராப்தம் என்பது வேற, பரோபகாரம் என்பது வேற. நம்ம பிராப்தம் வந்து 3 வினைகளிலே வரும். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று வரும் இல்லையா? முன்னோர்கள் செஞ்ச பரோபகாரத்தினாலதான் இப்ப நாம நல்லா இருக்கிறோம். நாம பரோபகாரம் செய்தால் நமக்கு வரக்கூடிய சந்ததியினர்கள் நல்லா இருப்பாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இதுதான் நினைக்கிறேன் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பாக பப்பு அவர்களை கேள்வி கேட்க அழைக்கின்றோம். கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. கேக்குதா? கேக்குதுங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. அது ரொம்ப அருமைம்மா. சிறப்பான ஒரு சிந்தனைமா, வித்தியாசமான ஒரு தலைப்பாகவும் இருந்தது. ரொம்ப அருமை. அப்படியே இவங்களை பற்றிலாம் அன்னை தர்ஷா பற்றி நம்ம தெரியும். அவர் எச்சில் உமிழ்றாரு, அதுக்கு இது சொல்லுவாங்க, அதுதான் தெரியும். அருமையாக சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரர் ஒரு நாளுடைய அவருடைய பிச்சை எடுத்தது கொடுத்து செய்யறது ரொம்ப அது நெஞ்ச உருக்குச்சுமா. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மனசு இப்ப யாருக்குமா வரும் இல்லையா? கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தா கூட கொடுக்கறதுக்கு மனசு வராது. அவர் அந்த சில்லறையில கொடுக்கறாரு, அதை வாங்கிட்டு அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு போறாரு பாத்தீங்களா? அப்ப ஒரு ஆனந்த கண்ணீரோட. நிச்சயமா அப்படியே கண்ணீர் அது சொல்லும்போது நாம கூட அந்த அளவுக்கு செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு என்ன கட்டாயம் வந்ததுமா. அரும்பமா. அதே போல இந்த சருகு பத்தி சொல்லும்போது சருகு தானே அப்படிங்கிறோம். எவ்வளவு அருமையா சொன்னீங்க பாருங்க, எத்தனை விதத்துல அது பயன்படுதுன்ட்டு. எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அலட்சியமா நினைக்க கூடாதுங்கிறது அற்புதமா நிறைய உதாரணங்களோட அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. அதே போல பாஸ்கர் முதல் பேசினம்மா அருமையா உங்களை பத்தி சொன்னாங்க. பாஸ்கர் ஐயா பத்தி எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோமா. உங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு பாருங்க எங்களுக்கு எல்லாம். உழவன் தங்கவேலு ஐயா இருக்கிறாரு உங்களுக்கு பக்கத்துல. அப்புறம் என்ன, எங்க தம்பி தான்மா எனக்கு பெரியப்பா பையன். ஐயாவை கேட்டதா சொல்லுங்க. அவரால்தான் நான்லாம் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். அக்கா வாக்கா வாக்கா வாக்கான்னு எனக்கு கட்டாய பிடிச்சிட்டு வந்தவர் அவர் தான். அப்படி கூப்பிட்டதுனாலதான் வந்திருக்கிறீங்க. டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டோமா. இப்போ ரிட்டையர் ஆன பிறகுதான் நான் வந்தேன். அவர் சொன்னப்பெல்லாம் வந்திருந்தா இன்னும் நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கலாம். காலம் வரணுமா, எப்ப வரணுமோ அப்பதான் நம்ம வர முடியும். வாது கிடைச்சி இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையாவே தெரியல. இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் எனக்கு அவ்வளவு அற்புதமா மகிழ்ச்சி கிட்ட வந்ததுனால தோணுதுமா. எந்த வகையில நமக்கு ஒரு துன்பம் இல்லை, எதையும் வந்து ஏற்றுக்கூடிய பக்குவம் இப்படி ஒரு மகான் வந்து நமக்கு கிடைச்சது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நினைக்கணுமா, இல்லைங்களா? ஆமா, கட்டாயமா. நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ இல்லது யார் செஞ்ச புண்ணியமோ எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, யாருமா கடைபிடிக்கிறாங்க இல்லையா? நம்ம கடைபிடிப்போமா, மற்றவங்கள பார்க்க வேண்டாம், நம்ம கடைபிடிப்போம் முதல்ல. அது நமக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்னா நம்மளுடைய பிராப்தம் புண்ணியம். அப்படி எப்படியாலும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். நேற்று ஒருத்தர் பேசினார், ஒரு சின்ன பையன். அதான் சொன்னேன் நான், எப்பா நீங்க நிறைய பேசுங்கப்பா, நாங்களாம் சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, வயசான காலத்துல நாங்களும் வரோங்கிறாங்க, நீங்களாம் பேசி பேசி உங்க மாதிரி அவங்களாம் கொண்டாங்க. நேற்று அதான் சொன்னம்மா. ரொம்ப சந்தோஷமா, அருமையா நல்லா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. பணி சிறக்கட்டும் அம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். அடுத்த அன்பராக இந்திராணி ராமச்சந்திரன், நீங்க அம்மாட்ட கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. இந்திராணி லைன்ல இருக்கீங்களா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நன்றி அம்மா. ரொம்ப சிறப்பான தலைப்பு எடுத்து நிறைய பல எடுத்துக்காட்டுகளோடு சொன்னீங்க. சலிப்பு தட்டாம அத்தனை விஷயங்களையும் கேட்க முடிஞ்சதும்மா. புதிய புதிய எடுத்துக்காட்டுகளா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த சக்கரங்கள், ஞான சக்கரங்கள் புத்தகத்தை படிச்சேன். மேலும் மேலும் படிக்க தூண்டுற வகையில அருமையா எழுதியிருக்கீங்க, கொண்டு போயிருந்தீங்கம்மா. சிறப்பா இருந்தது. எனக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல சொல்லி அதை தமிழாக்கம் பண்ணி அதை விளக்க சொன்னீங்க. ஏன் நம்ம தமிழ்ல இதுக்கு ஈக்குவலான வாசகங்களோ ஸ்லோகங்களோ இல்லையாம்மா? இல்ல அதை விட இது சிறப்பா இருந்ததுன்னு எடுத்துக்கிட்டீங்களாம்மா? ஒரு சந்தேகம். இது வந்து ஸ்லோகங்கள்ல இருந்ததுதாம்மா.
அதாவது நிறைய பேர் தமிழ்ல கத்துட்டு இருக்கிறோம். இப்ப நான் அந்த சமஸ்கிருத வார்த்தைய சொல்லி தமிழ்லையும் சொன்னேன் இல்லைங்களா? இது ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் இந்த தலைப்பையும் எடுத்தேன். அதுல இருக்கிற வார்த்தைகளும் நான் எடுத்தேன். சரிங்கம்மா. அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்குமே அப்படின்றதுதான். திருக்குறள் அவையார்ல எல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு தான் உங்களை சொன்னேனே, திருக்குறளையும் சொல்லிட்டேனே. சரிம்மா சரி. வள்ளலார் சொன்னதையும் சொல்லிட்டேனே. நன்றி அம்மா. நான் கவனிக்கல. அதாவது நீங்க வரிசையா சொன்னது நான் அப்பதான் வந்தேன், நடுவுல தான் வந்தேன். அப்போ இன்னொன்னுமா, எனக்கு உறவுக்காரவங்க தான் நல்ல உதவி செய்யறவங்க. உறவினர்கள்ல ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு திருமங்கல்யம் செஞ்சு கொடுத்து கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்கம்மா. அப்படிப்பட்டவங்க நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க அந்த காலத்துல. இப்போ அவங்களோட சந்ததி ஒருத்தருமே நல்ல நிலைமையில இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சு செஞ்ச தவறு என்னன்னா, வட்டிக்கு கொடுத்து வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க. அந்த பணத்தை கொண்டு உபகாரம் பண்ணாங்க. எளியவங்களுக்கும் கொடுத்தாங்க, சாப்பாட்டு வருவாங்கன்னே சமைச்சு வச்சிருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியமா திருமங்கல்யம் அந்த புடவை இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இப்படிப்பட்டவங்களோட சந்ததிகள், அதாவது 3வது தலைமுறைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களுக்கு யாருமே அந்த வீடே இல்லாம போயிடுச்சு. பெரிய வீடு, அந்த வீடே இப்ப இல்லாம போயிட்டு அங்க பிள்ளைங்களாம் வேற இடத்துல வந்துட்டாங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு சோபிக்கல. ஏதோ போயிட்டு இருக்காங்க. ஏதோ பணத்தால சௌரியமா இருந்தா வேற பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்காங்க. அது எதனாலம்மா? அதாவதுமா, நமக்கு தெரிஞ்ச வகையில இவங்களுக்கு அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ நல்லா எல்லாத்துக்குமே மாங்கல்யம் செய்து கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் உணவு எல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கணுமே. அதுக்கு முன்னாடி செஞ்சவங்களுடைய சஞ்சிதம் இருக்குதே, இதுக்கும் முன்னாடி பாருங்க. நம்ம கண்ணால பார்த்தது இந்த 2 பேரு நீங்க சொல்றது. அதுக்கும் முன்னாடி இருக்கிறத கூட இந்த தலைமுறையை தாண்டி இப்ப இருக்கிறவங்க அவங்க அனுபவிக்கலாம். கட்டாயம் அதையும் தாண்டி வருங்கம்மா. இப்ப அம்மா அப்பா செஞ்சதுனால அந்த நல்லது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை பார்க்கணுமே, அவங்க எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. அதனால கர்ம வினை என்பது இதை இவங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு இருக்குது. தாண்டி வரலாம் மற்ற அடுத்த தலைமுறைக்கு நல்ல நிலைக்கு வரும். இவங்க நல்லா செஞ்சு இன்னொரு தலைமைக்கு நல்லா வரலாம். நன்றி அம்மா. இன்னொரு கேள்வி. நீங்க சொல்லிய பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுங்கிறது உலகறிந்த ஒரு ப்ராவர்பு. ஆனா எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, சைக்கிள்ல, அதான் ட்ரை சைக்கிள்ல வரக்கூடியவர், நடக்க முடியாது. ஒவ்வொரு தடவை ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. கூப்பிட்ட உடனே எங்க ஹஸ்பண்ட் போய் அவருக்கு பணம் கொடுத்து ஏதாவது சட்டை அது மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு வருவாங்க. தொடர்ந்து வருவார். கட்டாயமா மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி வந்துருவாரு. காலப்போக்குல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவர் காலப்போக்குல நம்ம வீட்டுக்கிட்ட சைக்கிள், அந்த சைக்கிளோட பெல்ல மட்டும் அடிப்பாரு. அந்த பெல்லு சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ரோட்ல சைக்கிள் போகுதுன்னு நம்ம அசால்ட்டா இருப்போம். தொடர்ந்து அந்த பெல்ல அடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் எட்டி பார்த்தா இவரா இருக்கும். அது எந்த வகையில சரியான அணுகுமுறையாமா? இத்தனை நாள் ஐயான்னு கூப்பிட்டாரே, இப்ப பெல் அடிக்கிறாரேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அவர் நம்மள அலட்சியமா நினைச்சிட்டு பெல் அடிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வழக்கமா இவங்க எப்ப வேணாலும் கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற வருஷக்கணக்கா போனவர். நல்லதே நினைப்போம். எதனால அவர் மனம் மாற்றம் அடைஞ்சதோ தெரியல. அந்த கேட்டுக்கு பக்கத்துல சைக்கிள் தான் தெரியும், ஆள் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எட்டி பார்த்து கேட்டை திறந்து இவர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கூட ஒரு முறை நான் கொஞ்சம் கோவமா கூட சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணு சைக்கிள கேட்டுக்கு நேரா கொண்டாந்து வச்சு நின்று கூப்பிடணும், பெல் அடிக்கணும். நீங்க கூப்பிடவும் இல்லாம அப்படி தொடர்ந்து பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு ஒரு தடவை நான் கேட்டுட்டேன்.
நான் கேட்டது தவறோன்னு நான் இப்ப யோசிக்கிறேன் நீங்க பேசின பிறகு. ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காதீங்கம்மா. அதை நினைக்காதீங்க. நீங்க செஞ்சது நன்மைதான் செஞ்சிருக்கிறீங்க. சரிங்களா? நீங்க சத்தம் போட்டதுனாலதான் அவர் இப்படி பண்றாரோ நீங்க நினைச்சிருக்கீங்க. அது ஒண்ணுமே நினைக்காதீங்க. ஆனா நீங்க செஞ்சது நன்மையை செஞ்சிருக்கிறீங்க, நல்ல உபகாரம் பண்ணிருக்கிறீங்க. சரிங்களா? இது சின்ன விஷயம்தான், அதை அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். மகரிஷி சொல்வாரு இல்லைங்களா, இதை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலையா நீங்க நினைச்சுக்கோங்க. மனசுல நெகட்டிவாவும் அந்த உரத்துல ரேஸ் பண்ணிருங்க, தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க, டெலீட் பண்ணிருங்க, ஒண்ணும் செய்யாது. இந்திராணியம்மா ராமச்சந்திரன், இந்திராணி ராமச்சந்திரன்மா. நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. நிர்மலா அம்மா வாங்க, அடுத்தது வாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது பரோபகாரம். அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம யாரையாச்சும் தேடி போய் அந்த கேட்டு வரவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதா, அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் எப்படிமா? தேடி போய் உதவி செய்யறதா? தேடி போயிட்டு இன்னைக்கு நம்ம யாருக்காச்சும் உதவி செய்யலாம் அப்படின்ட்டு நினைச்சு நம்ம தேடி செய்யற மாதிரி இருக்குமா, இல்ல நம்ம கிட்ட யாராவது உதவின்னு வரும்போது நம்ம செய்யறதா? ரெண்டையுமே செய்யலாம். எத்தனையோ நிர்மலாமா, எத்தனையோ ஆர்பனேஜ் இருக்குது. அந்த ஆர்பனேஜ் முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, அனாதை இல்லங்கள் இருக்கிறது. நாம தேடி போய் உதவி செய்யலாம், அதுவும் ஒரு உபகாரம் தான். இன்னொன்னு, நம்மை தேடி வருபவர்கள் பாத்திரத்தை தெரிந்து கொண்டு நாம அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்ப நிறைய நடக்குது இல்லைங்களா, இன்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்க அதை தெரிந்து கொண்டு நல்லவர்கள் என்று தெரிந்தால் அவங்க உங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். ஒரு தொண்டு நிறுவனத்தை சார்ந்து கூட நீங்க உதவி செய்யலாம். ஐயா வந்து ஓகே மேம், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் கவிதா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா உங்களோட புக்கு இங்கிலீஷ்ல இருக்குங்களாம்மா? இல்லைங்கம்மா, இங்கிலீஷ்ல போடல, கன்னடால கேக்குறாங்க, இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. ஆமா, போடலமா. தமிழ் இல்ல, தமிழ் மட்டும்தான் இருக்கு. ஓகே ஓகே. இல்ல நிறைய பேர் உங்க புக்கு சொன்னாங்க, நான் வியூஸ் எல்லாம் கூட பார்த்தேன். இது படிக்கணும் அப்படின்னா அவ்வளவு அந்த அளவுக்கு தமிழ் படிக்க முடியாது, குட்டி குட்டியா தான் படிக்க முடியும். எங்க இருக்கிறீங்கம்மா? பெங்களூர்மா. பெங்களூர் தானா? பெங்களூர்ல தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஆழியாறுல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க, கன்னடால இருக்கான்னு கேட்டாங்க. இன்னும் நான் அதை வந்து அதுல மொழி பெயர்க்கல, தமிழ்ல மட்டும்தான் இருக்குது. சரி சரிங்கம்மா. அப்புறம் ஒரு கேள்விங்கம்மா, இப்போ இப்போ அம்மா கேட்டாங்க ப்ரீவியஸ் நிறைய இது பண்ணாங்க, சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி வந்துட்டு இன்ன வரைக்கும் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பட் அதோட எக்ஸ்ட்ரீம் இன்னொரு ஃபேமிலிமா, அந்த பர்சனு அந்த ரயில்வேல ஒர்க் பண்ற ஒரு ஸ்வீப்பர் ஆகட்டும், அவங்களோட கார்டுங்கெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவங்கள சம்பளத்தை வாங்கிப்பாரு. ஆனா அவங்களோட அத்தனை ஃபேமிலியுமா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. அதுக்கு ஆப்போசிட்லாம் இன்னொரு ஃபேமிலி இதே போல நல்லா செய்தாங்க. எல்லாருக்கும் அவங்க அந்த வைஃப் வந்துட்டு நர்ஸா இருந்தாங்க. என்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்சிடென்ட் இருந்தா கூட அவங்க பார்ப்பாங்க, பார்க்க கூடாத ஒரு இடத்துல இருந்தா கூட அவங்க அவ்வளவு கிளீனா பார்த்து பண்ணாங்க. பட் இந்த ஃபேமிலி வந்துட்டு சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பட் இந்த வட்டி வாங்கி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இது எப்படிங்கம்மா? இப்ப அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமா? இனி வரக்கூடிய காலங்கள்லயோ அடுத்த சந்ததியினர்களோ அதன் பலனை கட்டாயம் அனுபவிப்பாங்க. இப்ப நமக்கு தெரியுது. ஆனா அடுத்தது வரக்கூடியது வந்து முன்னாடி செஞ்சவங்களுக்கு இந்த இப்ப இவங்க நல்லா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இப்போ சஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷன் வருது பாத்தீங்களா, அவங்களுடைய சந்ததியினர்கள் இந்த கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு தெரியுங்களா? தக்காளி விதைக்கு இத்தனை 6 மாச காலம் இருக்குது, நெருப்பை இருக்கு 6 மாத காலம், 1 வருட காலம், தென்னை மரத்துக்கு 6 வருட காலம், தேக்கு மரத்துக்கு 30 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செய்த செயலுக்கு ஏற்ற வினை வந்து இப்போவோ பின்னாடியோ கட்டாயம் வரத்தான் செய்யும். ஆனா சொல்றோம்ல, நல்லா ரொம்ப மோசமான நடவடிக்கைகள் இருக்குது, அவன் நல்லா இருக்கிறான், நியாயமா நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி ரொம்ப கெடுதல் நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா காலம் பதில் சொல்லும், அதுக்கப்புறமா அவங்க அனுபவிப்பாங்க. அது கட்டாயம், செயலுக்கு ஏற்ற விளைவு என்பது நிச்சயம் உண்டு.
ஓகே அம்மா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க, நிறைய கேள்வி இருக்கு கேட்கும். பட் உங்க கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே எங்களுக்கு ஆன்சரா கிடைச்சதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம், நீங்க கேட்கலாம் அம்மாட்ட கேள்வி கேளுங்க. அருள்நிதி சாந்தி. வாழ்த்துக்கு நன்றி பாஸ்கர் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. பெரியகுளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்கம்மா. ரொம்ப அற்புதமான பரவ பேசுனீங்க. நாங்கள் ஒரு முறை மகரிஷி ஐயாவோட இருந்த பொழுது ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் தான் இப்ப அம்மா சற்று முன்பு கேட்ட கொஸ்டினை கேட்டேன். அவங்க செய்யறது பூராமே மற்றவங்களுக்கு நன்மையே கிடையாது, ஆனால் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவரு பாவம் இல்லாதவர் தான், குறைவான சம்பளம் வாங்கி கொண்டு அவ்வளவு உதவி செய்கிறார், செடிகளுக்கு கூட தண்ணீர் கொடுக்கிறார், கையில இருந்த காசை வைத்து 2 பழத்தை வாங்கி கூட பசுவுக்கு கொடுக்கிறாரு. அவர் ஏன் கஷ்டப்படுகிறாருன்னு ஒரு தடவை நம்மளுடைய மகரிஷிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு குட்டி கதையை தாம்மா இப்ப நான் சொல்ல போறேன். இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உணர்ந்துதான் சொல்றேன். ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயது பையன் வேலையே இல்லாம ஒரு ஆபீஸ்ல சேரும் பொழுது 2000 ரூபாய்க்கு சம்பளத்துக்காக வேலை பாக்குறாங்க. அனைத்து வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க, எல்லாத்துக்கும் நன்மையே செய்யறாங்க, யார்கிட்டையும் எதுவுமே வாங்குறது இல்ல. ஆனா இதுவே கொஞ்சம் 2 வருடம் 3 வருட காலம் ஆகும் பொழுது அவங்களுடைய நிலை உயரும் பொழுது அவங்க செய்யக்கூடிய உதவிகளுடைய தன்மையும் மாறுது. எல்லாருக்கும் நல்லா பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வயது வரும் பொழுது, அவங்க ஒரு பெரிய ஆபீசர் பதவிக்கு வரும் பொழுது திருமணமும் ஆகுது. அப்ப மனைவி சொல்றாங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க, கார் வாங்குறாங்க, நீ எல்லாம் என்ன இந்த சம்பளத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் கையூட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்மளுடைய பார்வைக்கு மகரிஷி சொல்றாங்க, நம்மளுடைய பார்வைக்கு அவர் என்ன செய்யறாங்க, கையூட்டு வாங்குறாங்க, ஆனா நல்ல அரசாங்க பதவியில இருக்காங்களே. அப்படிங்கும் போது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எங்களை கேட்கும் போது நாங்க சொன்னோம், இதுதான் செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொன்னோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க. அந்த செயல் விளைவு தத்துவத்தினுடைய வரிசைப்படிதான் இறைநிலை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்பயும் கீழ இருந்துதான் எடுக்குமா அந்த ஒவ்வொரு செயல் வரும். மேல் 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 பதிவு என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. கீழ இருந்து ஒரு உருவும் போது அவர் நன்மைதான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நன்மைக்கு உண்டான விளைவு தான் இப்ப அவர் ஆபீசரா இருக்கிறாரு, 25,000 சம்பளம் வாங்குறாரு. இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய கையூட்டு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செயலுக்கு இனிமேல் தான் அவருடைய விளைவாக விளைவு வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லி எங்களை பரவசப்படுத்திட்டாங்கம்மா. இது சொல்லணும், இது சொல்லணும் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு சகோதரி இதை பற்றிய ஒரு சிந்தனையவே தங்களிடம் வினாவாக கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கீதாமா. நன்றிங்கம்மா. செயலுக்கு விளைவு என்பது நிச்சயம், ஆனா அதனுடைய பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி முன்னையோ பின்னையோ வரும் இல்லைங்களா? முன்னையே வராது, கருத்து வரிசைப்படி வரும்னே மகிழ்ச்சி சொன்னாங்க. இப்ப என்னுடைய பையன் 39 வயதுல 3 குழந்தைகள் விட்டு இறந்துட்டான். இப்ப நான் குழந்தைகளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், மகரிஷி சொன்ன கதைகளை எடுத்துக்கொள்றேன். நம்ம முன்னோர்கள் நல்லதுதான் பண்ணாங்க, திண்ணல வச்சிருந்தாங்க, எல்லாம் திண்ணி வர்றவங்களுக்கு சோறு வராதவங்களுக்கு உழைன்னு சொன்னாங்க. ஆனா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு உண்டான விளைவு இப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் இல்லைங்களா? எதுவுமே லிங்க் இல்லாம இல்லையே. அப்ப அதை கடந்து போவோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தன்மை. அப்படி இதுக்கு மேல அது வராது, அதுக்கு மேல இது வராது, எல்லாம் ப்ராப்பராக இறைவே என்பது அடுக்கி வைத்திருக்கிறது. நமக்கு ஒன்றொன்றாக தான் வெளியே வரும். இன்று இந்த செயல் நடக்கவில்லை என்றால் இது இறைநிலையின் ஏற்பாடு இல்லை, நாளை சிறப்பாக நடக்கும் என்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டு முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை நிச்சயம் நமக்கு நன்மையே. அதுக்காக தானே மனவளக்கலையே நமக்கு இருக்குது, இறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மனவளக்கலையில நமக்கு. கண்டிப்பாங்கம்மா. உங்களுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. உங்கள் அழுத்தண்டு சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி சகோதரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. முருகேசன், நீங்க கேட்கலாங்க, கேள்வி கேட்கலாம். லைன்ல இருக்கீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேளுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் கொடுத்துருங்க. இல்ல அவர் பேசுனது கேட்டுச்சு இப்போ. அதான் மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா, கேக்குது கேட்கலாங்க. பேசுறீங்க. தலைப்புக்கு ஒட்டிய ஒரு கருத்து தானுங்க. இன்னைக்கு பகல்ல எங்க அம்மா
எப்பயும் கொடுக்குற ஒரு ஆயாவுக்கு ஆகாரம் போட்டு கொடுத்ததுங்க, டிஃபனு. அங்க போன இடத்துல அந்த ஆயா இல்லாதனால அடுத்த கோயில்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் போகும்போது கூட்டமா இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பை கொடுத்தா தோதா இருக்காதுன்ட்டு ஒத்தையா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தனுங்க. கொடுத்து அவர் இவ்வளவு ஏந்திரிச்சு கை வாங்குறதுக்கு முன்னாடியே வாழ்க வளமுடன் அப்படின்னாருங்க. சொன்னோன்னு எனக்கு அப்படியே இதனால வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதே இல்லை. கொடுத்தோம்னா எனக்கு அப்படியே ஒரு நிமிடம் புல்லரிச்சு போயிடுச்சுதுங்க. அது பாருங்க, அது நீங்க உங்களுடைய கருத்து கோர்வைக்கு சேருது, அத்தனை பேரும் கேட்கறதா இருக்குதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு நன்றி. நல்லது நல்லது. நிறைவு செய்யலாங்களா? நிறைவு செய்திடலாங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே